ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கேரளா ஸ்டைலில் ஒரு மோர் கறி பார்ப்போமா? லஞ்சுக்கு என்ன செய்யலாம்னு திங்க் பண்ணுறீங்களா? இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் இது போட்டுட்டு காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, குண்டு காஞ்ச மிளகா இருந்தால் இது இன்னும் சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா 2 வந்து காம்போடு கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை கிடைச்சா அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதை எடுத்து 2 நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் வந்து போட்டுக்குங்க. இந்த மோர்கறி செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாது, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மோர்கறியோட ஒரு காரமான பொரியல் ஏதாவது செஞ்சு சமைச்சு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு இது சூப்பரான காம்போவாக இருக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தயிர் இருக்கு இல்லையா, கெட்டியான தயிர், அதை பீக்கர் வச்சு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இல்லைனா மிக்சியில் ஜாரில் கூட அடித்து வச்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா வந்து பீக்கரில் வந்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன்னா அந்த லெவலில் இருக்கணும். அவ்வளோதான். இது நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பீக்கரில், அந்த மோரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் தயிரை வச்சுட்டு நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் ஆகிறதுக்குள்ளேயே வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இதை வந்து நல்லா அந்த பாத்திரத்தை வந்து தண்ணி விட்டு லைட்டாக கலந்து இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். நிறைய ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும், நல்லாவே இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான மோர்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு காரமான பொரியலோட சாதத்துக்கு வந்து பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. டாடா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.